நான் தானே விஜய், நான் வர்றதுனால தானே கூட்டம், என்னைய பார்க்க வந்த கூட்டத்தில் தானே நெரிசல். அப்ப அந்த பதிவுல என் பேர் ஏன் இல்ல? சீமானை சார்ந்தவர்களுக்கும் எதிர்காலம் இல்ல. கடந்த முறை வாங்கின ஓட்டுல பாதிய கூட அவங்க அடுத்த தேர்தலில் வாங்க மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி 16 வருஷம் கழிச்சு தான் அந்த 8% வாங்குது. ஆனால் இன்றைக்கு முதல் தேர்தலையே 30% தாண்டி வாங்க போகுது தாவேகா. தம்பி வந்துட்டான், தம்பி நானும் சேர்ந்து தமிழ்நாட்டையே மாத்திருவோம்னாரு. தம்பி இவரை கிட்ட சேர்க்கல, அதனால தம்பி மேல இவருக்கு கோவம். இவர் என்ன நினைச்சாருன்னா, நம்ம தம்பியின் செல்வாக்கை பயன்படுத்தி நம்ம அரசியல்ல கொஞ்சம் சாதனை பண்ணி உட்காந்துடலாம் எங்கேயாவது நினைச்சாரு. ஆனா தம்பி உஷாரான தம்பின்றது அவருக்கு இப்பதான் தெரியுது. சீமான் கரூருக்கு போனப்ப என்ன பேசினாரு? என் தம்பி வரலன்னா அவங்க அண்ணன் நான் வந்திருக்கிறேன் இல்லை அப்படின்னு பேசினாரு. அவர் பேமெண்ட் ரிசீவ் பண்றதுக்கு முன்னால ஒரு பேச்சு பேசுவாரு. பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா அது மாதிரி வேற பேசுவாரு. ஒரு மனிதாபிமானம் ஒரு தலைவனுக்கு வேணுமா வேணாமா? எம்ஜிஆர் கூட நடிகர் தான், ஜெயலலிதா கூட நடிகை தான். ஏன் நீயே சினிமால இருந்து வந்தால் தான். சீமான் சினிமால நடிக்கல, இப்ப கூட நடிச்சிட்டு இருக்கிறாரு ஏதோ ஒரு துண்டு பாத்திரங்கள்ல. சினிமால இவர் டைரக்டரா இல்லையா? கலைத்துறையில இருந்து இவர் வரலையா? ஆக்டிங்ன்றது ஒரு தொழில். ஒரு ஆள் எதுல இருந்து வராருன்னு எந்த ஜாதியில இருந்து பாக்குற மாதிரி அர்த்தம். மக்கள் ரொம்பவும் அதிருப்தியில இருக்காங்க, மாற்றத்துக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. இந்த 2 கட்சியும் ஆண்டது போதும்டா எப்பா, புதுசா ஒரு மாற்றம் வரணும், போதும் உங்களுக்கு இந்த சான்ஸ். அந்த மாற்றத்துக்கான கருவியா விஜயை பாக்குறாங்க. சோ விஜயை எப்படியெல்லாம் கேவலப்படுத்தணும்னு நீங்க ஒர்க் பண்ணுங்க. இதே சீமான் கரூருக்கு போனப்ப என்ன பேசினாரு? என் தம்பி வரலன்னா அவங்க அண்ணன் நான் வந்திருக்கிறேன் இல்ல அப்படின்னு பேசினாரு. சோ பேமெண்ட்டுக்கு முன்னால் பேமெண்ட்டுக்கு பின்னால் அப்படிதான் அவருடைய பேச்சை எடுத்துக்கணும். அவர் பேமெண்ட் ரிசீவ் பண்றதுக்கு முன்னால ஒரு பேச்சு பேசுவாரு. பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா அது மாதிரி வேற பேசுவாரு. ஒரு மனிதாபிமானம் ஒரு தலைவனுக்கு வேணுமா வேணாமா? அவங்கெல்லாம் என்ன தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? கூட்டத்துல ஒரு தங்களுக்கு பிடித்த தலைவரை பார்க்க வந்தாங்க. சுதந்திர போராட்ட வீரத்துக்கா போயிட்டு மரணம் அடைஞ்சாங்க. இவங்க எல்லாம் ஒரு நடிகரை பார்க்க போய் தானே உயிரிழந்திருக்காங்க. நடிகர்ன்றவர் யாரு? அவர் ஒரு லீடர் இல்லையா? எம்ஜிஆர் கூட நடிகர் தான், ஜெயலலிதா கூட நடிகை தான். ஏன் நீயே சினிமால இருந்து வந்தால் தான். சீமான் சினிமால நடிக்கல, இப்ப கூட நடிச்சிட்டு இருக்கிறாரு ஏதோ ஒரு துண்டு பாத்திரங்கள்ல, சின்ன சின்ன துண்டு ரோல்ல தான் நடிச்சிட்டு இருக்காரு. சினிமால இவர் டைரக்டரா இல்லையா? கலைத்துறையில இருந்து இவர் வரலையா? அது தொழிலுங்க. இன்ஜினியர் மாதிரி, டாக்டர் மாதிரி ஆக்டிங்ன்றது ஒரு தொழில். ஆனா ஒரு ஆள் எதுல இருந்து வராருன்னு எந்த ஜாதியில இருந்து பாக்குற மாதிரி அர்த்தம் இது.